அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்கா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிக்கு வந்து யூடிஎல் சோலார் பேனல் அண்ட் யூடிஎல் சோலார் இன்வெர்ட்டர், இன்னொன்று வாரி சோலார் பேனல், பாலிகேப் சோலார் இன்வெர்ட்டர் தான். பட் இந்த இடத்துல மெயினாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா காஸ்ட் வைஸ்லேயும் ப்ராடக்ட் மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸ்லேயும் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சோலார் பேனலாக இருக்கட்டும் இன்வெர்ட்டராக இருக்கட்டும் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம மெயினாக கொடுக்குறது யூடிஎல் பேனல் யூடிஎல் இன்வெர்ட்டர் தான் கொடுக்குறோம். அது எதுக்காக கொடுக்குறோன்னாக்கா, இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க. மெயினாக 10 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்வெர்ட்டரோடது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் இல்லை, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிகேப்பாக இருக்கட்டும் ஹேவல்ஸ் இன்வெர்ட்டராக இருக்கட்டும் 15 amps தான் டிசி கரண்ட்டு மேக்ஸிமம் சப்போர்ட்டடு. இந்த இன்வெர்ட்டர் நாங்கள் எதுக்காக இந்த இன்வெர்ட்டரை சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்னாக்கா, ஃபியூச்சரில் வரக்கூடிய பேனல் எதுவும் அப்கிரேடு நீங்கள் பண்ணணும் அப்டேட் பண்ணாலுமே இந்த இன்வெர்ட்டரில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டிசி கரண்ட்டு 20 amps சப்போர்ட்டு, ரெண்டாவது 10 years வாரண்டி வருங்க. இது வாரண்டி கார்டு, அதோட அன்பாக்சிங் தான் இது இன்வெர்ட்டர் வந்து. இந்த இன்வெர்ட்டர் வந்து 3.3 kW சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டருங்க. மெயினாக சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர் யூடிஎல் சோலார் ஆன்கிரிட்டு ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டருங்க. இது என்பிஎஸ்வா மற்றபடி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர். அதனால தான் 10 years வாரண்டி இந்த இன்வெர்ட்டருங்க. மெயினாக அதுக்காக தான் கஸ்டமருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எந்த இஷ்யூவும் 10 yearsக்கு வந்து அவங்க வந்து கையிலேருந்து காசு எதுவுமே செலவு பண்ணக்கூடாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சர்வீஸபிள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த இன்வெர்ட்டரை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். மற்றபடி மார்க்கெட்டில் இருக்கிறது பூரா 7 years 5 years தான் அவைலபிலிட்டி. 10 years வாரண்டி வேணால் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பண்ணி தான் வாரண்டி வந்து பண்ணணும். இந்த இன்வெர்ட்டரை பொறுத்தவரை டைரக்ட் கம்பெனி சைட்லேருந்து 10 years வாரண்டி தராங்க. அதனால தான் இந்த இன்வெர்ட்டர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மினிமம் உங்களுக்கு 1.5 kW அப் டு நீங்கள் எவ்வளோ கிலோவாட் நீங்கள் எடுக்கிறீங்களோ 100 kW எடுத்தாலும் 50 kW எடுத்தாலும் எல்லா இன்வெர்ட்டருக்குமே 10 years தான் வாரண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் ஒய்ஃபை சிஸ்டம் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதோட வீடியோ தான் இப்போ இந்த அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்க்குறீங்க. இந்த இன்வெர்ட்டரோட மெயினானது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்க போனோம்னா டிசி கரண்ட்டு உங்களுக்கு 20 amps வந்து சப்போர்ட்டடு, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் 30 amps சப்போர்ட்டடு. இது இன்னொரு டிஸ்பிளே டிசி கிரிட்டு ஒர்க்கிங் அலாரம், ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அலாரம் வரும். இது வந்து தான் எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்து மானிட்டர் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே, சோலார் வோல்டேஜ், சோலார் ஆம்ப்ஸு, ஏசி கரண்ட்டு எவ்வளோ அவுட்புட் உங்களுக்கு போயிட்டுருக்கு, ஏசி வோல்டேஜ் எவ்வளோ இன்கமிங்கில் வந்துட்டுருக்கு, அவுட்புட்டில் போயிட்டுருக்கு, இது எல்லாமே இந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசி சைடில் உள்ளது ஸ்ட்ரிங்கு. இதில் தான் இது வந்து ஸ்ட்ரிங்கு உள்ளது ப்ளஸ் மைனஸுங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஒரு ஸ்ட்ரிங்குனா இந்த இடத்துல வந்து 3.3 kW. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 550 வாட்ஸோ 530 வாட்ஸோ போகிறீங்கன்னா 6 பேனலையும் சீரியஸ் பண்ணி எடுப்பீங்க. 6 பேனலையும் சீரியஸ் பண்ணும்போது அந்த சீரியஸாக இருக்கும்போது வோல்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும், கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள 535 வாட்ஸ் 520 வாட்ஸ் பேனல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட்டு 13 amps தான். அதாவது 12.8 amps தான். 12.8 amps தான் மேக்ஸிமம் கரண்ட்டு இப்போ வரக்கூடியது. நீங்கள் பீக் ஹவரில் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுறது. மற்ற இன்வெர்ட்டர் நான் மார்க்கெட்டில் வரக்கூடிய இன்வெர்ட்டர் போகிறோம் 11 amps 12 amps தான் கொடுத்துட்ருக்காங்க. என்ன ரீசன்னா பீக் ஹவரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 21% எஃபிஷியன்சி, அதாவது 12.8 amps மேக்ஸிமம் கரண்ட் வந்து உங்களுக்கு அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கிடைக்காது. அப்போ 4 to 4.5 யூனிட் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு 5 யூனிட்லேருந்து 5.5 யூனிட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கிளவுடை பொறுத்து ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு அந்த டைமில் இன்வெர்ட்டரோட போடக்கூடிய சீரியஸாக தான் நீங்கள் பேரில் கனெக்ட் பண்ணி போட போகிறீங்க. இந்த இடத்துல இந்த இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 6 பேனல் போட்டால் சீரியஸ் பண்ணி கொடுக்கும்போது மேக்ஸிமம் கரண்ட் 12.8 amps. பேனலோட சப்போர்ட் என்ன நீங்கள் ஆம்ப்ஸ் போடுறீங்களோ இதே இது வந்து இப்போ 735 வாட்ஸ் பேனலும் இந்த இன்வெர்ட்டர் வந்து சப்போர்ட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் டிசி கரண்ட் 20 amps. அதேமாரி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்வெர்ட்டரோடது 30 amps மேக்ஸிமம். இதே டிசி சைடில் பார்க்கும்போது நீங்கள் பவர்லையும் ஏசி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14.3 amps மேக்ஸிமம். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து 15.5 amps. இது சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர் அப்படிங்கிறதுனால அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து 800 வாட்ஸ் வரைக்கும் பேனல் வர்றது கூட இந்த இன்வெர்ட்டரில் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு 10 years கழிச்சோ 15 years கழிச்சோ நீங்கள் பேனல் வந்து அப்கிரேட் பண்ணுற எது வேணாலும் பண்ணாலுமே இந்த இன்வெர்ட்டர் வந்து சப்போர்ட் ஆகிக்கும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலத்துக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 amps தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் எல்லா பேனலுமே அப்டேட் ஆகிடுச்சு. 735 வாட்ஸ் வந்துருச்சு, 850 வாட்ஸ் வந்துச்சு, 900 வாட்ஸ் பேனல் வந்திருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் என்ன அப்ரூவ் இல்லை. மெயினாக பார்த்துக்குங்க, நீங்கள் போகக்கூடிய எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி இருந்தாலும் சரி, நான் சப்சிடியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து நெட் மீட்டரிங் வந்து அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ஏஎல்எம் அப்ரூவ்டு வந்து இருக்கணும். அந்த பேனலுக்கு வந்து பிஎஸ்ஐ ஹால்மார்க் அப்படிங்கிற ஒரு அப்ரூவ்டு இருந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நீங்கள் சப்சிடி அண்ட் நான் சப்சிடியில் வந்து சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்.
அதுக்கான தான் இந்த இன்வெர்ட்டர் நாங்கள் மெயினாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 15 ஆம்ஸ்ங்கிறது பிரச்சனை கிடையாது. 15 ஆம்ஸ் வந்து நார்மலாக இன்றைக்கி உள்ளது அப்டேட் ஆகும். ஃபியூச்சரில் வந்து வரக்கூடிய பேனல் எதுவும் உங்களுக்கு வந்து 800 வாட்ஸ் 850 வாட்ஸ் அந்த மாதிரி அப்டேட் ஆகிடுச்சு, நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்வெர்ட்டர் வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த இடத்துல டிசி கரண்ட் தான் முக்கியம். லோட் ஆம்ஸ் சீரியஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு சீரியஸில் 6 பேனல்லையும் நீங்கள் இந்த இடத்துல 20 ஆம்ஸ் உள்ள பேனல் போட்டாலும் சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் பவர் பாருங்கள் 4200 வாட்ஸ் வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணும். அதனால் நாங்கள் இதனால தான் இந்த யூடிஎல் இன்வெர்ட்டரை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பேனலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல அவுட்புட் வருது. 12 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பேனலுக்கும் சர்வீஸபிள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லா ஏரியாவிலும் சர்வீஸ் தரோம். மேக்ஸிமம் இந்த இன்வெர்ட்டர் நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். 10 இயர்ஸ் வாரண்டி, 20 ஆம்ஸ் டிசி கரண்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஃபியூச்சரில் உள்ள இந்த பேனலை பற்றி பிரச்சனை இல்லை, அப்டேட்டிங்காக தான் இந்த இன்வெர்ட்டர் கொடுக்குறோம். அதனால் டிசி கரண்ட்டு மேக்ஸிமம் நீங்கள் 15 ஆம்ஸுக்கு மேலே எந்த இன்வெர்ட்டர் மார்க்கெட்டில் இருக்கோ 15 ஆம்ஸ் இருக்கோ அந்த இன்வெர்ட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.